வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலி பர்பஸ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. வீடியோவில் பார்த்து நடிச்சு நெக்ஸ்ட் இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக சம வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோடைய டெஸ்டினி 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஹீரோ தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு மோட்டர் சைக்கிள். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அது மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பின்னாடி அந்த ஒரு பேக் ப்ரொஃபைல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி யூனிக்காக பண்ணியிருப்பாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வெஹிக்கிளுடைய 100% ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதில் உங்களுக்கு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஃபுட்போர்டு, நல்ல ஒரு லாங்கான சீட்டு அது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.6 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 9 பிஹெச்பி அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 53 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்றாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மால் லிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் வெயிட் உங்களுக்கு 115 kg, சீட் 770 mm. ஆக மொத்தத்தில் வேண்டிய ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1 லேக்லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,10,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்னை பொறுத்தளவுக்கு இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவுடைய ஆக்டிவா 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டை நல்ல ஒரு சூப்பர் ரிஃபைன்டான இன்ஜினு ப்ளஸ் ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறேன்ப்ப நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் அதான் இதுவுமே ஒரு யூஸ்வலான ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்கில் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டோனில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு 123.92 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா 8.3 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் யூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப 45 to 50 km வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். நீங்கள் ஓட்டுற ஸ்டைலிங் பொறுத்த அளவுக்கு அது இல்லாமல் இன்ஜினும் நல்ல ரிஃபைண்டாகவே இருக்கும். பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மால் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 107 kg, சீட் 765 mm. சீட் ஹைட் வந்து நல்லா லோயஸ்டான ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,10,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 125 பயங்கர ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் ஸ்டைல் ஆமாம். உங்களுக்கு வெஹிக்கிளோட அப்பியரன்ஸ்ன்றது முதல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 80s காலத்தை சேர்ந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை பண்ணியிருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஸ்கூட்டர்லையுமே அந்த ஒரு சீட்டிங்லையும் சரி, ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்லையும் சரி, அது இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் சரி, உங்களுக்கு 24.4 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி நிறைய தாராளமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு க்ளவுட் பாக்ஸ்ன்றது வருதுன்றப்ப இல்லை ஸ்பேஸில் இந்த ஒரு ஸ்கூட்டர் ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் 124 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.3 பிஹெச்பி அண்ட் 10.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மால் லிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் வெயிட் 106 kg, சீட் 773 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 1 லேக்லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவோடைய ஃபெசினோ 125 ஆமாம். இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc ஃபேமிலி கமிட்மெண்ட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரோடு அப்பியரன்ஸு ப்ளஸ் ஒரு சூப்பர்
சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான், இந்த ஒரு ஸ்கூட்டர் தான் ரெடி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பயங்கர ஒரு கர்வியான ஒரு கிளாஸி டோனில் உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்பியரன்ஸில் பண்ணியிருப்பாங்க. ரெடி பார்க்குறதுக்கு வெஹிக்கிள் நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப இதை மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள்கிட்ட எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ்லாம் கிடையாது, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு ஆப்ஷன் இருக்குதுன்றப்ப ரியலி பிரேக்கிங்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. EBS மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 kg, சீட் ரேட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட அண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 97,000 வந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு பைக்கிலுடைய அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றதுல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு மைலேஜ்லேயும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் இந்த வெஹிக்கிளை எந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ரைடிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட் மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு வச்சிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரை, இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் தான் என்னை பொறுத்தளவுக்கு ஃபேமிலி பர்பஸுக்குன்னு வரும்போது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுக்கு ரீசன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி ஆமாங்க. உங்களுக்கு இதோடைய சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்லையும் சரி, மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு தாராளமான ரேஞ்சு. அது இல்லாமல் உங்களுக்கு அண்டர் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் மற்ற ஸ்கூட்டர்ஸில் எதுலேயுமே இல்லாத மாதிரி ஒரு 33 liters ஆன ஒரு மேசிவான அமௌண்ட் ஆஃப் அண்டர் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் நிறைய பொருளை உங்களால் வச்சு கேரி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி யூசேஜ் ஈஸியாக்குற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் இட்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்து அதை மாதிரி ஒரு சில நல்ல அந்த ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் ஆக்க முடியுமோ அதை மாதிரி பார்த்து டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபேமிலி பர்பஸ்க்குனே பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டரு. என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த வெஹிக்கிளுமே 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. SPD மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 108 kg, சீட் ஹைட்டு 775 mm. இந்த வெஹிக்கிளுடைய சீட் ஹைட்டுமே நல்ல ஒரு லோயஸ்டான ரேஞ்சில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,03,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட்ன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you, see you later.